என்னடா அவசரமா வர சொல்லிட்டு ஒண்ணு பேசாம முகத்தையே பார்த்துட்டு இருக்கு. என்னன்னு சொன்னதுல தெரியும். இல்லடா, ஜாக்குலின் சொன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் சிங்கப்பூர் போயிருவோம். அண்ணன் கூட சொல்லிட்டு இருந்தாரு, சிங்கப்பூர் ஆபீசர் நாம 2 பேரும் தான் கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அதான் என்ன சொல்றதுன்னே தெரியல. டேய், இதுல தயங்குறதுக்கு என்னடா இருக்கு? டேய், நல்ல சான்ஸ் தானே. நீங்க 2 பேரும் அங்க இருந்தா நானும் இங்க நிம்மதியா இருப்பேன். மகா வேற இனிமே அவளை நான் காலேஜுக்கு போக சொல்லிட்டேன். அதனால இன்னும் 3 வருஷம் அவளை தொந்தரவு பண்ண முடியாது. அவ படிச்சு பெரிய ஆள் ஆகணுங்கிறது தான் என் ஆசை. அதை பத்தி உனக்கே தெரியும். இங்க பாரு, மகா நிம்மதியா இருக்கணும், அவ சந்தோஷமா இருக்கணும். அது வரைக்கும் நான் எங்கேயும் நகர முடியாது. குழந்தைய வேற கவனிச்சுக்கணும். இல்லடா, எனக்கு உன் நிலைமை புரியுது. மகா பெரிய ஆள் ஆகணுங்கிறது உன் ஆசை மட்டும் இல்ல, ஏன் ஆசையும் தான். அந்த ருக்கு சரியில்லை. நம்ம ஜேம்ஸ் பாவம். அவளை நினைச்சாலே எனக்கு என்னமோ மாதிரிதான் இருக்கு. எல்லாத்தையும் என்கிட்ட ஜாக்குலின் சொல்லியிருக்கா. ஆனா அம்மாவை விட்டுட்டு எப்படிடா நான் அங்க போறது? அதான் ஒரே தயக்கமா இருக்கு. அடப்பாவி, இதுக்குதான் இத்தனை தயக்கமா? அம்மாவை விட்டுட்டு உன்னை யாரு அங்க போக சொன்னா? இங்க பாரு, அம்மா இத்தனை நாளும் இங்க இருந்து பாவம் தனியா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இனியும் அவங்க இங்க தனியாலாம் இருக்க கூடாது. நீ எப்பவும் அம்மா கூட தான் இருக்கணும். அதனால அம்மாவையும் சேர்த்துதான் அங்க அனுப்புறதா திட்டம். ஏன் அத பத்தி ஜாக்குலின் உங்ககிட்ட சொல்லலையா? என்னடா சொல்ற? அத பத்தி ஒரு வார்த்தை கூட அவ சொல்லல. உனக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு நினைச்சிருப்பா. நான் தான் போட்டு உடைச்சிட்டேனா? அம்மாக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியாச்சு. இங்க பாரு, பாஸ்போர்ட் அம்மாக்கு வந்த உடனே விசா ரெடி பண்ணிட்டு உங்க 3 பேரையும் சேர்த்து அனுப்புறதா தான் திட்டம். இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. உனக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு நினைச்சிருப்பா. இங்க பாரு, ஜாக்குலின் உன்னையும் அம்மாவையும் நல்லா கவனிச்சுக்குவா. தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. அம்மா இந்த காலத்துல இனி வயசான பிறகு தனியா இருந்து என்னடா பண்ணுவாங்க? அவங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். இத்தனை நாளும் நீ அவங்கள பிரிஞ்சு இங்க இருந்துகிட்டு அம்மா ஊர்ல இருந்துகிட்டு பாவம்டா. ஆமா ஜான், எனக்காக அம்மா பாவம். இத்தனை வருஷமும் அவங்க தனியா இருந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்கள நான் ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கணும். தேவையில்லாம கவலைப்படாதடா. இது ஒரு கொலை பொண்ணு என்ன கூப்பிட்டியா? டேய், அந்த எலிசபெத் சரி கிடையாதுடா. முந்த நாள் என்ன பார்த்து இந்த கல்யாணம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறியா டேவிட்? இந்த கல்யாணம் நடக்காது. நடக்காத ஒரு கல்யாணத்துக்காக நீனும் அவளும் அடிக்கடி சந்திச்சு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களாமே அப்படின்னு என்ன பார்த்து கேக்குறடா. அப்போ அவ ஏதோ பிளான் வச்சிருக்கான்னு அர்த்தம். என்னடா சொல்ற? அவளோட சாப்டர் க்ளோஸ் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்னன்னா உன்னை பத்தி அவ இப்படி சொல்லிட்டு இருக்காங்கற? ஏய், எங்க பார்த்த அவளை? இத்தனை நாளும் அமைதியா இருந்தவ மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருக்காளா? அப்போ அவளுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்கன்னு தானே அர்த்தம். ஆமாடா, அதுதான் நானும் சொல்றேன். ஒருவேளை இந்த ருத்துக்கும் அவளுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? இவங்க 2 பேரும் கூட்டுக்கலவாணியா இருப்பாங்களா? எப்படி என்னோட கல்யாணத்தை பத்தி அவ பேசுறானா? எப்படி? அதுதான்டா எனக்கும் புரியல. ஒருவேளை ருக்கும் அவளும் சந்திச்சு பேசுறாங்களோ? ஆமாடா, ருக்கு மேல ஒரு கண்ணு வை. அவ சரி கிடையாது. எனக்கு சந்தேகமா தாண்டா இருக்கு. இப்ப கொஞ்ச நாளாவே ரொம்ப நல்லவ மாதிரி எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறா. மகாட்ட ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி நடிக்கிறாடா. அது மகாக்கு ஏன் புரிய மாட்டேங்குன்னு தான் எனக்கு தெரியல. மகாக்கு எல்லாம் தெரியும்டா, தெரியாமலாம் இருக்காது. ஆனா உன்கிட்ட தங்கச்சிய விட்டு கொடுக்க வேண்டான்னு அப்படி நடந்திருப்பா. எனக்கு தெரியலடா. ஆனா மகா பாவம். அவளை இவ படுத்துற பாடு இருக்கே, எனக்கு சொல்லி மாளல. ஏன் தான் இப்படி இருக்காளோ? இவளை என்னால ஒண்ணும் பண்ண முடியல. வேற ஒருத்தியா இருந்தா ஏதாவது செய்யலாம். ஆனா என் தம்பி பொண்டாட்டி ஆயிட்டாலேன்னு தான் நான் பொறுத்து போறேன். சரிடா விடு, வருத்தப்படாத. நல்லதே நடக்கும்னு நம்புவோம். நீ பாவம், என்ன செய்யறது? அங்கிட்டும் இங்கிட்டும் இடையில மாட்டிக்கிட்டு முழிக்கிற. கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியாயிரும் நம்பு. பொறுமையா இரு. மகா பாவம். அவளை ஏதாவது நீ சொல்ல போய் மகாக்கு சங்கடமா போகும். ஆமாண்டா, அதனாலதான் நான் அமைதியா இருக்கேன். சரி, பாத்துக்கலாம். வா கிளம்புவோம். மகா வேற என்னை காணும்னு தேடிட்டு இருப்பா. சரிடா, கவலைப்படாத. வா கிளம்புவோம். என்னங்க திடீர்னு? சாரி இருக்கு, நான் உன் மேல ரொம்ப தான் கோவப்பட்டுட்டேன். உன்னை அடிக்க கூட செஞ்சுட்டேன் அன்னைக்கு. என்ன மனசுல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நானும் தான் அப்படி நடந்துக்கிட்டேன். எனக்கு தான் அறிவு இல்லாம போச்சு. ஏங்க, நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேங்க. இனி நீங்க சந்தோஷப்படுறபடிதான் நான் நடந்துக்குவேன். எந்த நேரத்திலயும் உங்க மனசு நோகிறபடி நான் நடந்துக்க மாட்டேங்க. அடேங்கப்பா, யாருக்குவா இம்புட்டு பேச்சு பேசுற? பின்ன நீங்க மட்டும் என்னவா? காலேஜ்ல எப்படி இருப்பீங்க? இப்ப எப்படி இருக்கீங்க? உங்களை நினைச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏங்க, நம்ம 2 பேரும் நம்ம குழந்தைய ரொம்ப நல்லா வளர்க்கணுங்க. பெரிய ஆளாக்கணும். அதுதான் என் ஆசை. ஆமாட்டி, என் குழந்தைய பெரிய ஆளாக்கணும். அவளை நிறைய படிக்க வைக்கணும். அது என்ன அவளை அவனேன்னு சொல்லுங்க. ஓ, இது வேறயா?
இங்க பாரு, நாளைக்கு அண்ணன் குழந்தைக்கு பேர் வைப்பாங்கல்ல, பேர் வச்ச உடனே நம்ம குழந்தைக்கும் நாம ஒரு பேரை செலக்ட் பண்ணிடணும். அவனோ அவளோ நம்ம குழந்தை ரொம்ப நல்லபடியா வளரணும். நம்ம குழந்தைய நம்ம நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும். அது சரி. ஏங்க சந்தோஷமா இருக்கீங்களா? எனக்கு என்ன இருக்கு, நீ இருக்கும்போது நான் சந்தோஷமா தான் இருக்கேன். ஏங்க அப்புறம் கேட்கணும்னு நினைச்சேன். மாமா நம்ம பேர்ல எழுதி வச்சாரு, அந்த வீடு எங்கெங்க இருக்கு? பேருக்கு அதை உனக்கு பார்க்கணுமா? அப்படி இல்லைங்க, நம்மளுக்கு மட்டும் எதுக்காக பெங்களூர் வீட்டை கொடுத்தாங்க, அது பெங்களூர்ல இருக்குன்னு மாமா சொன்ன பிறகுதான் எனக்கே தெரியும். ஏங்க நமக்கு இந்த வீட்டையாவது கொடுத்துருக்கலாம்ல, நம்ம இங்கேயே இருப்போம்ல. அது எப்படி இருக்கு, அண்ணன் இருக்கும்போது எப்பவுமே தலைப்பிள்ளைக்கு தானே பெரிய வீட்டை, அவங்க இருக்கிற வீட்டை கொடுப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது ஹிந்துக்கள்ல சென்டிமெண்ட்டு. அது எப்படி நீங்க இந்த வீட்டை நமக்கு தர சொல்லிட்டு உங்க அண்ணனுக்கு நம்ம பெங்களூர் வீட்டை கொடுக்கறதுக்கு சொல்ல வேண்டியதானங்க? ப்ளீஸ்ங்க, நீங்க சொன்னா கேட்பாங்க. எனக்கு இந்த வீடு தான் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஓய், என்ன பெங்களூர் வீட்டை நீ பார்த்ததே இல்ல, அப்புறம் எப்படி? எனக்கு இந்த ஊர் தான் பிடிச்சிருக்கு, எனக்கு பெங்களூர் பிடிக்கவே இல்லை. அது எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் சரி, அது நமக்கு வேண்டாங்க. என்ன இருக்கு இப்படி குண்டை தூக்கி போடுற? நான் எப்படி இத போய் அப்பா கிட்ட கேட்க முடியும்? ஏங்க நீங்க சொன்னா மாமா எல்லாமே செய்வாரு. உங்களை தான் மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ப்ளீஸ்ங்க, நான் சொன்னேன்னு சொல்லாம நீங்களா அத்தைகிட்டையும் மாமாட்டையும் கேட்டு பாக்கீங்களா? முதல்ல உங்க அண்ணன்கிட்டையும் கேளுங்க. சரி, வேண்டான்னு சொன்னா கேட்கப்பா போற? என் பொண்டாட்டி மாசமா வேற இருக்க, நீ ஆசைப்பட்ட எல்லாத்தையும் செய்யணும். நான் அப்பா கிட்டயும் அம்மாட்டையும் பேசிட்டு சொல்றேன், சரியா? சரிங்க, தேங்க்ஸ்ங்க. அடப்பாமே, இந்த ருக்கு ஏன் இப்படி இருக்கா? சிரிச்சு சிரிச்சு கொழுந்தன அப்படியே அவ வலையில கவுத்துறா. இவர் ஒண்ணும் புரியாம சரி சரிங்கிறாரு. ஏங்க உங்களுக்கு என்ன எம்பிட்டு பிடிக்கும்? அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியலடி, ஆனா என் உசுர பூராவே நீதான். ஏண்டா இப்படி நடந்துக்கிறேன்னு கொஞ்ச நாளா என் மனசு போட்டு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. ஆனா இப்ப என் மனசு பூரா நீதான் இருக்க. எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாம ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருப்போம். ஏங்க நான் அந்த வீட்டை கேட்குறேன்னு நீங்க தப்பா நினைக்கலையே. இந்த வீடு நம்ம குழந்தை இங்க தாங்க வளரணுங்கிறது தாங்க என் ஆசை. நம்ம குழந்தை இந்த வீட்டில் தான் பிறக்கணும், இந்த வீட்டில் தான் வளரணும். நாம ரெண்டு பேரும் நம்ம குழந்தைகளோட இந்த வீட்டில் சந்தோஷமா இருக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குங்க. அதான் அப்படி சொன்னேன், நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்கலையே. சேச்சே, ஏருக்கு இதுல தப்பா எடுத்துக்க என்ன இருக்கு? நாம ஒன்னும் அண்ணனுக்கு சும்மா எல்லாத்தையும் பிடிங்கிட்டு விடுற மாதிரி ஒண்ணும் பண்ணலையே. நம்மளுக்கு கொடுத்த பங்க அண்ணனுக்கு கொடுக்க போறோம், அப்படிதானே? பரவாயில்லங்க, நீங்க என்ன நல்லாவே புரிஞ்சுக்கிட்டீங்க. ஏன் இவர் இப்படி இருக்காரு? அவ சொல்றதெல்லாம் மண்டி ஆட்டுறாரு. அவ திருந்தவே இல்லைன்னு நான் சொன்னா இவர் கேட்பாரா? கேட்க மாட்டாரு. முதல்ல போய் ஜான் கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும். எக்காரணத்தை கொண்டும் இந்த வீட்டை இவ பேர்ல கொடுக்கவே கூடாது. அம்பிட்டுதான் இவ எல்லாத்தையும் தலைகீழ மாத்திருவா. ஏங்க அப்புறம் எனக்கு ஒரே ஒரு ஆசைங்க, அதை சொன்னா நீங்க செய்வீங்களா? அடியே, உன் ஆசையெல்லாம் நிறைவேற்றுற நேரமா இது? அத்தான கட்டி பிடிச்சிக்கிட்டு அதை செய்வீங்களா இதை செய்வீங்களான்னு கேக்குற. நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். என்ன வேணும் சொல்லு. உங்களுக்கே தெரியும் என் அக்கா மேல நான் எம்பிட்டு பாசமா இருக்கேன்னு. ஆனா உங்க அண்ணன் அவளை காலேஜுக்கு அனுப்புறேன் அப்படி இப்படிங்கிறாரு. ஏங்க என் அக்கா அங்க போய் அவமானப்படுறத என்னால பார்க்க முடியாதுங்க. இப்போ உள்ள பசங்களாம் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் தேவையாங்க? என் அக்கா கிட்ட சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. என்னால் முடியாதுடி, சொன்னா அத்தான் கேட்பாரா, அவர் மனசு சங்கடப்படுவாரு. அதனால நான் காலேஜுக்கு போகவே விரும்பலடி. எப்படியாவது ஜேம்ஸ் கிட்டையாவது சொல்லி நான் காலேஜுக்கு போகாம இருக்கிறதுக்கு வழி பண்ணுடின்னு சொல்லி அழுதா தெரியுமா? என்னடி சொல்ற? அண்ணி அழுதாங்களா? இது எப்ப நடந்துச்சு? போங்குங்க, முந்தானத்து அவ விக்கி விக்கி ஏங்கி ஏங்கி அழுததை பார்க்கும்போது எனக்கு எம்பிட்டு சங்கடமாயிட்டு தெரியுமா? பாவங்க என் அக்கா, சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம அவ படுற அவஸ்தையை பார்த்தா சங்கடமா இருக்கு. அதனால உங்க அண்ணன் சொல்லி அவளை எங்கேயும் அனுப்ப வேண்டாம், குழந்தைய கவனிச்சுக்கிட்டா மட்டும் போதும்னு சொல்லுங்க. அதுவும் எங்க அக்கா இருக்கும்போது சொல்லாதீங்க ப்ளீஸ்ங்க. அவ தனியா இருக்கும்போது உங்க அண்ணனை கூட்டிட்டு போய் உங்க அண்ணன் கிட்ட மட்டும் சொல்லுங்க. பாவங்க, நான் தான் சொன்னேன்னு தெரிஞ்சா என் அக்கா சங்கடப்படுவாங்க. இப்படிதானா? சரி இருக்கு, நான் அண்ணனை கூட்டிட்டு போய் தனியா பேசுறேன். அண்ணே இதெல்லாம் வேண்டாம், அண்ணி வீட்லயே இருக்கட்டும்னு சொல்றேன், சரியா? அடி பாவி, என்கிட்ட பேசி பார்த்த. நான் அவர் சொல்றபடிதான் கேட்க போறேன்னு சொன்ன உடனே நான் உன்கிட்ட அழுத மாதிரி எப்படி சீனை போடுறேன்? எங்கடி நான் உன்கிட்ட அழுதேன்? நான் படிக்க மாட்டேன்னு சொன்னனா? ஏண்டி என்னை எங்கேயும் போக விடக்கூடாதுன்னு இப்படி எல்லாம் பண்ற? நான் மேல வர்றது உனக்கு பிடிக்கவே இல்லைல்ல? பாரு, நான் அவர்கிட்ட போய் இதெல்லாம் சொல்லி நான் என்ன பண்ணணுங்கிறத நான் தெளிவா இருக்கேன். அறிவு கட்ட கழுத,
இப்ப கூட உன் புருஷன் முன்னாடியே உன்னை அரைஞ்சி காட்டி கொடுக்க எனக்கு எம்பிட்டு நேரம் ஆகும். ஆனாலும் நீ பண்றதுக்கு பொறுமையா இருந்து அதுக்கு நான் பதிலடி கொடுப்பேன். நான் யாருன்னு உனக்கு தெரியாதுல, நான் உன் அக்காடி. பொறு, இப்பவே போய் அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்றேன். நீ கவலைப்படாத இருக்கு, நீ சந்தோஷமா இருப்ப. நீ நினைச்சதெல்லாம் நடக்கும். நான் போய் உனக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். சரிங்க, ஐ லவ் யூ so மச்ங்க. லவ் யூ டூ இருக்கு. என்னடி சிரிக்கணுங்கிற மாதிரி வலுக்கட்டாயமா சிரிக்கிற மாதிரி இருக்கு? என்னமோ உன் தங்கச்ச பார்க்க போறேன்னு போனேன், அதுக்குள்ளயும் என்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்க. என்னாச்சு? ஏங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதை இங்க பேசலாமான்னு கூட தெரியல. ஆனா என்ன செய்யன்னு தெரியாம படபடப்புல உங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். என்ன என்னாச்சு? என்னன்னு சொல்லு. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. ஏங்க, ருக்கு திருந்திட்ட மாதிரி நடிச்சாங்க. அவ நடிக்கிறா. எனக்கு அன்னைக்கே உண்மை தெரியும். ஆனா நான் உங்ககிட்ட சொன்னா உங்க மனசு சங்கடப்படும் தான் நான் உங்ககிட்ட சொல்லல. இப்படித்தானா? இங்க பாரு, அவ நடிக்கிறானே எனக்கும் தெரியும். இங்க பாரு, சும்மா சிரிச்ச முகத்தோட அப்படியே முகத்தை வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள எதையோ ஓட்டிக்கிட்டு இருந்தா எல்லாரும் நல்லவங்க அர்த்தமா? யார் யாரு எப்ப எப்படி நடந்துக்குவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப கூட தான் நீயும் நானும் சிரிச்ச முகத்தோட இருக்கோம். அதுக்காக நம்ம மனசுக்குள்ள எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தமா? இல்ல நம்ம மனசுக்குள்ள எப்பவுமே அழுதுகிட்டு இருக்கோம்னு அர்த்தமா? அதெல்லாம் கிடையாது. அவ போலியா சிரிக்கிறானே அன்னைக்கே எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா என்ன, உன் தங்கச்சி நான் உன்கிட்ட சொன்னா உன் மனசு சங்கடப்படுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் எதையும் வெளிக்காட்டல. தேங்க்ஸ்ங்க. ஆனா இப்ப அது பிரச்சனை இல்லைங்க. இப்ப வேற பிரச்சனை கிளம்பி இருக்கு. எதுவா இருந்தாலும் சமாளிச்சுக்கலாமாக்கா, நீ கவலைப்படாத. என்னன்னு சொல்லு. ஏங்க, அவளும் கொழுந்தனும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். எனக்கு என்னமோ போல இருந்துச்சு. அதான் உங்ககிட்ட சொல்லணும்னு ஓடி வந்தேன் தெரியுமா? என்னடி சொல்லு. ஏங்க, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிற கதையா? அவ ரொம்பவே தப்பு தப்பா போறா. அவ ரொம்ப மாறிட்டா. கொழுந்தனை தான் பக்கம் இழுக்கிறதுக்காக சிரிச்சு சிரிச்சு அவரை மயக்கிக்கிட்டு இருக்கா. ஏங்க, என்ன இல்லாம பேசினா தெரியுமா? அவ பேசினதை கேட்டா எனக்கே ஆத்திரமா வருதுங்க. ஏங்க, அவ சரியில்லை தெரியுமா? ஆத்திரப்படாத மகா, நிதானமாயிரு. இப்ப என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. நாமளும் உஷாரா இருக்கணும்ல. அததாங்க சொல்ல வர்றேன். சொத்தை எப்படியாவது மாத்தணும்னு பிளான் போட்டிருக்காங்க. அதுவும் இந்த வீட்டை அவ பேர்ல எழுதணுமா. அதுக்கு உங்க தம்பி கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுறா தெரியுமா? நம்ம பெங்களூர் வீட்டை அப்படியே உங்க அண்ணனுக்கு கொடுத்துட்டு இந்த வீட்டை நம்ம பேருக்கு மாத்தி தர சொல்லுங்க. நம்ம குழந்தையும் நாமளும் இந்த வீட்டுல தாங்க வளரணும். எனக்கு பெங்களூர் போறதுல விருப்பம் இல்லைங்க. நாம இங்கேயே இருப்போங்க. அப்படி இப்படின்னு மயக்கிற பேச்சு பேசுறா தெரியுமா? ஏய், அவ என்ன பொடி வச்சாலும் என் தம்பி மயங்க மாட்டான். நீ வேற. அதெல்லாம் பத்தி கவலைப்படாத. சும்மா இருங்க. நீங்க வேற. உங்க தம்பியும் அப்பா கிட்ட கேக்குறேன், அம்மா கிட்டையும் பேசுறேன், அண்ணன் கிட்டையும் பேசிட்டு அந்த வீட்டை நம்ம பேருக்கே மாத்துறேன், அதுவும் இந்த வீட்டை நம்ம பேருக்கே மாத்துறேன்னு சொல்லிட்டாரு தெரியுமா? என்னடி சொல்ற? ஜேம்ஸா சொன்னா? ஏய், ஜேம்ஸ் அடி சொன்னா? ஆமா, நீங்க இந்த சைடு சிரிச்சுட்டே இருக்காங்க. உங்க தம்பி தான் சொன்னாரு. நீ ரெண்டு காதலையும் கேட்டேன் தெரியுமா? அப்போ அது அவனோட நடிப்பா இருக்கும். நீ வேற. நீ இதுக்கெல்லாம் சேர்த்து கவலைப்படாத. அவகிட்டயும் அவன் நடிக்கிறானா இருக்கும். அவ்வளவு சீக்கிரம் அவன் ஏமாற மாட்டான்டி. நீ எதுக்கு இதெல்லாம் நினைச்சு கவலைப்படுற? இங்க அப்படிலாம் இல்லைங்க. உங்க தம்பி உண்மையா ஏமாத்திதான் சொன்னாரு. அவர் கண்ணுல ஏமாற்றம் தெரிஞ்சிச்சுங்க. நான் உண்மையை தான் சொல்றேன். சரிம்மா மகா, இதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாத. எப்படியும் அவன் என்கிட்ட பேசுவான். அவன் பேசட்டும், அப்ப நான் பேசிக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, என் தங்கச்சி என்ன சொன்னா தெரியுமா? நான் அழுது அவகிட்ட காலேஜுக்கு போக மாட்டேன், படிக்க மாட்டேன்னு சொல்லி அவ கையை என் காலையும் பிடிச்சி கதறி அழுதனா. என் அக்கா கஷ்டப்படுறது எனக்கே பாவமா தெரியுது தெரியுமா? அவ படிக்க போக வேண்டாம், இனிமே படிச்சு என்ன செய்ய போறா? அவளுக்கு இஷ்டம் இல்லாம உங்க அண்ணனுக்காக சரி சரின்னு சம்மதிக்கிறா தெரியுமா? அதுக்காகவாது நீங்க பேசாம உங்க அண்ணனை தனியா கூட்டிட்டு போய் பேசுங்க. என் அக்கா என்கிட்ட சொல்லி அழுதத சொல்லுங்க. அவளை காலேஜுக்கு போக வேண்டான்னு சொல்லி வைங்கங்கிறா. நான் என்னைக்காவது அவகிட்ட போய் நீங்க என்ன இப்படி பண்றீங்க அப்படி பண்றீங்கன்னு சொல்லி அழுதுருப்பேனாங்க. ஓ, அந்த மேடத்துக்கு பிரில்லியண்டா காய் நகர்த்துறதா நினைப்பா? பொறு, அவ நினைப்புல எப்படி மண்ணலி போடுறேன்னு. இங்க அவளை அடிக்கிற அடியில அவ திருந்தனுங்க. அவளுக்கு நாம கொடுக்க போற அடி எப்படி இருக்கணும்னு என்னாலே கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. நானும் போனா போகுதுன்னு விட்டா இந்த குடும்பத்தை சுக்குநூறாக்காம விட மாட்டா போல இருக்க. இனியும் நாம இப்படியே இருந்தா சரிப்படாதுங்க. ஏங்க, இதுக்கு மேலேயும் அக்கா தங்கச்சின்லாம் பார்க்காதீங்க. நீங்க அவளுக்கு கொடுக்குற அடி அவ திருந்தணும், இல்ல இந்த வீட்டை விட்டே போகணும். ரெண்டுல ஒண்ணு பண்ணுங்க. நான் எதுக்கும் கவலைப்பட மாட்டேன். இனியும் என் தங்கச்சின்லாம் நான் பார்க்க மாட்டேங்க. ஏன் மகா இப்படி பேசுற? எனக்கே ஆச்சரியமா இருக்கு. எத்தனை நாள்தான் பக்குவமா எடுத்து சொல்றது? ஒண்ணு தனக்கு சுய புத்தி இருக்கணும், இல்ல மத்தவங்க சொல்றதை கேட்கணும்.
அவ எப்ப கூட பிறந்த அக்கான்னு கூட பார்க்காம என்னையே அழுதேன் நடிச்சேன் அப்படி இப்படின்னு சொல்லி என்ன படிக்க விடாம தடுக்கணும்னு நினைக்கிறாளே, அப்போ அவ எப்படிப்பட்டவளா இருப்பா? இதுக்கு மேலேயும் அவளுக்கு நாம பாக்குறதுல தப்புங்க. அவளை நாம இனி திருத்தணும். ஒண்ணு அவ திருந்தணும், இல்ல கடைசி வரைக்கும் அவ இந்த வீட்டு வாசலையே மிதிக்க முடியாதபடி பண்ணணும். ஏங்க, இதுல பாதிக்கப்பட்டது உங்க தம்பியா இருக்கலாம். அதுக்கெல்லாம் நம்ம பாவப்பட்டுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அவ இந்த குடும்பத்தையே நாசமாக்கிடுவாங்க. நீ கவலைப்படாத மகா, இனி அடிக்கிற அடி அவளுக்கு மரண அடியா தான் இருக்கும். நீ கவலைப்படாத, இதுக்கு மேலேயும் பொறுக்க முடியாது. அப்படியே அவ ஏதாவது பண்ணுனா முதல்ல என் தம்பிய இங்க இருந்து சிங்கப்பூருக்கு அனுப்பிடுறேன். அவன் அங்க சந்தோஷமா இருக்கட்டும். இவளை அப்புறம் என்ன முடிவு பண்றதுன்னு நாம முடிவு பண்ணுவோம். இங்க அவ குழந்தை பெத்துக்கிறது கூட சந்தோஷமா பெத்துக்கல தெரியுமா? அதையும் ஒரு கேடயமா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு புரியுது மகா, அவளுக்கு பணத்தை ஆசை பிடிச்சிருக்கு. அதனாலதான் நாமெல்லாம் அவ கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறோம். பணம் மட்டுமே அவ குறிக்கோளா இருக்கு. இனியும் அவளை இப்படியே விட்டு வச்சா சரிப்படாதுங்க. முதல்ல அவளை நாம மாத்தணும், இல்ல அவ மாறணும். முதல்ல போய் எங்க அம்மா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லுவோம். எங்க அம்மா கிட்ட பேசிட்டு என்ன பண்றதுன்னு முடிவெடுப்போம். பாவம் மகா அத்தை, அவங்களை இதுக்குள்ள கொண்டு வரணுமா? இல்லங்க, எது செஞ்சாலும் எங்க அம்மாக்கு தெரியணும். நாளை பின்ன அவங்க வருத்தப்படக்கூடாதுல்ல. அவங்க மாவ என்னெல்லாம் பண்றான்னு அவங்களுக்கு கண்டிப்பா தெரியணுங்க. சரி மகா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு வரேன். நீ பாப்பாவை ரெடி பண்ணிட்டு நீயும் கிளம்பிடு. சரிங்க. பாருடி, நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். தேவையில்லாம கவலைப்படாத. மனசை போட்டு குழப்பிக்காத, சரியா? சரிங்க.